இம்யூனிட்டி சட்னி ஆண்டதா இல்லை பார்த்தீங்கன்னா ஐரன் ரிச் சட்னி ஆண்டதா புதினா வந்து போட்டுட்டு நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு சட்னி வந்து சேர்ப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காய்ச்சலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூண்டு வந்து போடணும். ஸோ உப்பு வந்து போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு டமாட்டோ வந்து ஆட் டமாட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். டமாட்டோ போட்டு நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ புளி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கணும். இது வதங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நாள் வந்து ஆட்டும். தண்ணியெல்லாம் விட்டுட்டு சலசலாம் வந்து கொச்சி நிற்கு பாருங்க. கொஞ்ச நாள் வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆட்டும். ஆரம்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் போட்டு நம்ம வந்து தேங்காய் அப்படியே போட்டோம்னா சரி மசிது கிடையாது. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா பேச இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காயணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து புதினாலே போட்டோம். ஸோ நான் வந்து இப்போ போட பார்த்துல ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த அளவுக்கு வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா தோசை வந்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸோ வெந்து நிறுத்துக்கு நல்லா வந்து வேகட்டும். கொஞ்ச நாள் வேகணும். வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி சூப்பராக இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கட் பண்ணி வச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கிட்ட ரிமைனிங் ஆயில் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு ஸோ நம்ம மிளகா வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா டமாட்டோ வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது. நல்லா வந்து வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து சோளம் கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டாக தான் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா வதங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சு இது நான் வந்து பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் இந்த வதங்க பிறகு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டு புதினா சூப்பராக வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நாளைக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் சேர்க்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து ஆட் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்படி போட்டு பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தான் சமையல், ஆனால் டேஸ்ட் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து தரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மசிச்சுட்டு நான் வந்து மிக்சியில் போட்டுட்டு மசிச்சுருக்கேன். பிகாஸ் எதுக்குன்னா நம்ம வந்து அது இப்படியே போட்டோம்னா சரியாக மசிச்சு கிடையாது. மசிச்சுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கலாம். நேற்றுக்கன்னா இது வந்து அப்படியே போட்டோம்னா மசிச்சு கிடையாது. நம்ம வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இது விட்டுலாம். அதில் ஒரு 10 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரம்பத்துக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக மிக்சியில் வச்சுட்டு சாப்பிடலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வரும். கொஞ்ச நேரம் வந்து ஆகட்டும். ஆரம்பத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ